ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கான ப்ரோமோவை வாங்க நம்ம பார்க்கலாம். மீனா வந்து ரோகிணியோட எல்லா விஷயத்தையும் ஸ்ருதி கிட்ட சொல்லிடுறாங்க. ஸ்ருதியும் அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மீனா யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிடுறாங்க. ஆனா ஸ்ருதியால இது யார்கிட்டயும் சொல்லாம இருக்க முடியல. சரி, நம்ம ரவி கிட்ட மட்டும் சொல்லலாம். ரவி கிட்ட சொல்றாங்க. ரவியும் இது யார்கிட்டயே சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு முத்து கிட்ட சொல்றாரு. முத்துவும் அருணாச்சலம் கிட்ட சொல்லிடுறாரு. அருணாச்சலமும் இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்லிடுறாங்க. விஜயாவும் இதை எவ்வளவு கேட்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இது கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட கேட்டுறாங்க. ரோகிணியை கூப்பிட்டு விஜயாவும் கேக்குறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்ப கன்சீவ் ஆன அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இது எத்தனாவது கன்சீவ் அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ, நம்ம மாட்டிக்கிட்டோமோ, இப்ப என்ன சொல்லி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி கன்சீவ் ஆனியா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆகணியான்னு கேக்குறாங்க. இதை கேட்ட ரோகிணியும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜயா, அப்பயே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணியும் அழுதுகிட்டே எவ்வளவு டிராமா போடுறாங்க. ஆனா விஜயா, நான் என்ன கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆன்ட்டி கன்சீவ் ஆனேன். இது மனோஜோட குழந்தை தான். என் அப்பா ஜெயில இருக்காருன்னு கேட்ட உடனே தானா அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜயாவும் அதை நம்பிடுறாங்க. ரோகிணி இதை சொன்னதும் எல்லாருமே அதை நம்பிடுறாங்க. இதை கேட்ட மனோஜுக்கு மட்டும் கொஞ்சம் டவுட் வந்துருது. ரோகிணி இப்பயாச்சும் மாட்டிப்பாங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்பயுமே தப்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா ஒரு நாள் மாட்டிதான் ஆகணும். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.